அவசரமாக மேயர் பிரியா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாயை பதுக்குற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அதிரடி ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு நம்ம முதல்வர் விஜய். ஸோ இதன் காரணமாக அடுத்தடுத்துன்னு மேயர் பிரியா அவங்களுடைய இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அவங்களுடைய அந்த பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே மேயர் பிரியா அவங்களுடைய சொத்துக்கள் பறி போகக்கூடிய அவலமான நிலைமைக்கு இப்போ நம்ம முதல்வர் விஜய் அவரால் மேயர் பிரியா தள்ளப்படுறது மட்டும் இல்லாமல் அதற்கான தண்டனையுமே இப்போ அனுபவிக்க வேண்டிய நிலைமையில தான் மேயர் பிரியா அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாயை பதுக்குற மாதிரி அவசரமாக மேயர் பிரியா என்ன வேலை என்ன காரியம் அவங்க செஞ்சுருக்காங்க, எப்படி இதை முதல்வர் விஜய் அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது எல்லாத்த பற்றின அடுத்தடுத்து பூதாகரமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் பதவி எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா வந்த அந்த ஒரே வாரத்தில் ஒரு சில குளறுபடிகள் மேயர் பிரியா டெண்டரில் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே அந்த ஒரு சில டெண்டர்களை ரத்து பண்ணது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் அவர் என்ன அறிவிக்கிறாரு அப்படின்னா அவசரமாக கடந்த 5-6 மாதங்களில் சென்னை மாநகராட்சி அவங்க விடப்பட்டிருந்த எல்லா டெண்டர்களையுமே மறு ஆய்வு செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறமாக தான் அந்த டெண்டர்கள் எல்லாமே அப்ரூவ் கொடுக்கப்படும். அதனால் டெண்டர்கள் எல்லாத்தையுமே மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு இடுறாரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ அதிகாரிகள் அவங்க எல்லாருமே மறு ஆய்வு செய்யப்பட்டு மேயர் பிரியா அவசரமாக பிப்ரவரி ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 35 டெண்டர்களை முறைகேடாக மேயர் பிரியா அவசரமாக அவங்க டெண்டர்களை கொடுத்து அதை அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி தான் மேயர் பிரியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சென்னை முழுக்க நிறைய இடத்துல வாக்கிங் பாத் மக்கள் நடக்கக்கூடிய அந்த நடைபாதையை டிஜிட்டல் ரேஞ்சில் நல்ல ஒரு ரிச்சாகவும் ஹை கிளாஸில் நடைபாதையை அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டெண்டரை பிப்ரவரி 19ஆம் தேதி சொல்கிறாங்க. அடுத்து 20ஆம் தேதியே அந்த டெண்டருக்காக யார் எந்தெந்த நிறுவனங்களுக்கு தரப்போகிறோம் அப்படிங்கிற அந்த டெண்டரை ஒரே நாளில் நடத்தி முடிக்கிறாங்க மேயர் பிரியா. ஸோ அந்த டெண்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 நிறுவனங்கள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு அறிவிக்கப்பட்டிருக்க அந்த டெண்டர் விலையை விட கிட்டத்தட்ட 10% அந்த நிறுவனங்கள் எல்லாருமே கூடுதலாக அறிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு எந்த ஒரு போட்டியுமே இல்லாமல் மேயர் பிரியா அடுத்து 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதியே அந்த நிறுவனங்கள் எல்லாருக்குமே அப்ரூவல் கொடுத்து டெண்டர்கள் போடப்படுற நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஒப்பந்தங்களும் 19ஆம் தேதி துவங்கி அடுத்தடுத்துன்னு கிட்டத்தட்ட 35 இடங்களில் சென்னை மாநகராட்சியில் அந்த சாலை பார்த்து நடக்கிற அந்த பாதையை போடக்கூடிய அந்த இடத்த 35 இடங்களுக்கு சுமார் 300 கோடி ரூபாயை அவசரமாக பிப்ரவரி 19ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்குள்ள நிறுவனங்களை முடிவு செய்து டெண்டர்களும் கூறப்பட்டு முடிவு செய்யப்பட்டு 21ஆம் தேதியை எல்லா வேலையுமே அவசரமாக மேயர் பிரியா முடிச்சிருக்காங்க. ஸோ இது மேலே ரொம்ப சந்தேகம் வந்திருக்க அதிகாரிகள் இந்த டெண்டரை பற்றின முழு ஆய்வு எல்லாத்தையுமே அவங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெண்டருக்கும் அதிகபட்சமாக மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் செலவு ஆகக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் கிட்டத்தட்ட 8-10 கோடி ரூபாய் அப்படின்னு டெண்டரை இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு மேயர் பிரியா அதிகப்படியான செலவு அதிகப்படியான காசுக்கு டெண்டரை அந்தந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த 35 டெண்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு இப்போ இன்னைக்கு அதிரடியாக கேன்சல் பண்ணி மேயர் பிரியா அவங்க அப்ரூவ் பண்ணப்பட்டிருந்த அந்த எல்லா டெண்டருமே அதிரடியாக அடுத்தடுத்துன்னு எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 35 டெண்டர்கள் சென்னை முழுக்க பல இடத்துல 1 கோடி ரூபாயிலே அற்புதமான அந்த நடைபாதையை போட்டலாம். ஆனால் ஒவ்வொரு டெண்டருக்கும் 8-10 கோடி ரூபாய் அப்படின்னு 35 இடங்கள். ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாயை தாண்டுது. அப்படிப்பட்ட டெண்டருக்கு அப்ரூவ் கொடுத்த மேயர் பிரியா அவங்களுடைய அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த டெண்டர் நிறுவனங்கள் அவங்க எல்லாருக்குமே அரசு பணத்தில் இருந்து கிட்டத்தட்ட குறிப்பிட்ட நிதி அவங்க எல்லாருக்குமே போயிருக்கு. ரோடு போடுறதுக்கான அந்த பாதை சாலை அமைக்கிறதுக்கான பணம் நிதி அதுவும் அந்தந்த அமைப்பு அந்தந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நிறுத்துங்க, அந்த பணம் எல்லாமே திரும்ப அரசு கஜானாவுக்கு உள்ள வரணும் அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்காங்க முதல்வர் விஜய். ஸோ இதனால் ரொம்ப பெரிய ஒரு சிக்கலில் மேயர் பிரியா அவங்க சிக்கிறாங்க. ஏன்னா இந்த டெண்டர் எல்லாமே பார்க்குறப்பவே தெரியுது 1 கோடி ரூபாயில் போட்டுடலாம், அற்புதமான அந்த நடைபாதையை போட்டுடலாம். ஆனால் எதுக்காக மேயர் பிரியா அவசரமாக 35 இடங்களில் சாலை அந்த நடைபாதையை அமைக்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 35 இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு இடத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க அந்த நடைபாதையை அமைக்கிறேன் அப்படின்னு
குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும்தான் அந்த டெண்டருக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த நிறுவனங்கள் எல்லாமே சொன்ன விலையை விட அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே அந்த டெண்டரை கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்குறப்ப கண்டிப்பாக மிகப்பெரிய கட்டிங் ஸ்வீட் பாக்ஸ் கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்க கைக்கு போயிருக்கு இந்த டெண்டர் மூலிமா. இதனால் டெண்டர் கோர நிறுவனங்கள் எல்லாமே வாங்கின காசை திருப்பி அரசுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனங்கள் எல்லாருமே கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு மேயர் பிரியா தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால் மேயர் பிரியா அவங்க கைக்கு வந்த ஸ்வீட் பாக்ஸ் அந்த முக்கியமான தொகை இது எல்லாமே கண்டிப்பாக திரும்ப போக வேண்டிய நிலைமைக்கு அந்த மோசமான நிலைமைக்கு மேயர் பிரியா தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்தடுத்து இந்த மாதிரியான அதிரடியான நடவடிக்கை இன்னும் அடுத்தடுத்து இந்த லிஸ்ட்டுகள் தயாராகிட்டு இருக்கு. நிறைய டெண்டர்கள் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டு நியாயமான நிறுவனங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான சூப்பராக ரோடு போடக்கூடிய இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர்கள் நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாரையும் தவிர்த்து வெறும் 2-3 நிறுவனங்கள் மட்டுமே இந்த மாதிரியான டெண்டர்களில் தொடர்ந்து பங்கு பெறாங்க. அப்படின்னா இதை பார்க்குறப்பவே நிச்சயமாக இதில் மிகப்பெரிய குளறுபடி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணுது. ஸோ முதல்வர் விஜய் அதனால தான் அடுத்தடுத்த டெண்டர்கள் எல்லாத்தையுமே ரத்து செய்யப்பட்டு இன்னும் வேலை துவங்கலை அப்படிங்கிறதால எல்லாருமே பணத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு அரசு கஜானாவுக்கு திரும்ப பணம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால் மேயர் பிரியா அவங்க அப்ரூவ் பண்ண டெண்டர் எல்லாமே ரத்தாகிட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதால கண்டிப்பாக அவங்க கைக்கு போன ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் மேயர் பிரியா இருக்காங்க. இது கண்டிப்பாக கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டலையே அப்படிங்கிற நிலைமையில தான் மேயர் பிரியா இருக்காங்க.